Hello friends, welcome to Revasarts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருளை வச்சு ரொம்பவே சூப்பரான ஸ்ட்ராங்கான க்ளூ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானதெல்லாம் பெட்ரோலும் தெர்மாக்கோல் ஷீட்டும் மட்டும்தாங்க தேவை. ரொம்ப ஸ்ட்ராங்கான க்ளூ இது. இப்போ ஒரு சின்ன சைஸில் ஒரு டப்பா எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பெட்ரோல் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம ஊரில் பெட்ரோல் வேறு கலரில் இருக்கும், இங்கே சவுதி அரேபியாவில் பச்சை கலரில் இருக்குது. இப்போது நான் வந்து தெர்மாக்கோல் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பெட்ரோல் வச்சுருந்த டப்பாவில் நம்ம இதை போடணும். இவ்வளோண்டு பெட்ரோல் தான், ஆனால் நிறைய தெர்மாக்கோல் ஷீட் நம்ம போட வேண்டியது இருக்கும். டக்குன்னு கரைஞ்சிரும். இது கரைய அதுதான் நமக்கு க்ளூவாக உருவாகும். எவ்வளவு தெர்மாக்கோல் ஷீட் நீங்கள் இதில் போடணுமோ அவ்வளோ தெர்மாக்கோல் ஷீட் நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. சாதாரணமாக உங்கள் வீட்டில் ஏதாவது பொருட்கள் வாங்கும்போது அதுக்குள்ளக்க வந்து தெர்மாக்கோல் ஷீட் வந்து வச்சுருப்பாங்க. அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த க்ளூ செய்யலாம். ஒரு 1/4 கப் அளவு கூட இல்லை இந்த பெட்ரோல். ஆனால் வந்து நான் எவ்வளோ தெர்மாக்கோல் ஷீட் போட்டுட்ருக்கேன்னு நீங்கள் பாருங்கள். நிறையா போட்டால் தான் கொஞ்சமாக க்ளூ கிடைக்கும். இந்த க்ளூவை நம்ம ஓப்பனில் வைக்கக்கூடாது. ஓப்பனில் வச்சா இந்த பெட்ரோல்லாம் எவாப்ரேட் ஆகிடும். அப்புறம் வந்து இந்த க்ளூவை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால எப்போவுமே நீங்கள் இந்த க்ளூ ரெடி பண்ணுறீங்கன்னா ஒரு மூடி போட்ட டப்பாவில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது தெர்மாக்கோல் ஷீட் எல்லாமே கரைஞ்சிருச்சு. இது நம்ம ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எந்த டப்பாவில் க்ளூ வைக்க போகிறீங்களோ அந்த டப்பாலேயே இந்த க்ளூ நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து நீங்கள் இன்னொரு டப்பாவுக்கு மாற்றாதீங்க. இது வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ ரெடி பண்ணியாச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த க்ளூ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பொருளையும் நம்ம இதில் வச்சு ஒட்டி பார்க்கலாம். நான் வந்து ஒரு சிரட்டை எடுத்திருக்கேன். அதில் ஒரு சின்ன துண்டு 2 எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது எப்படி ஒட்டுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை ஒட்ட வச்சுட்டு இதை கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். இது எப்படி ஒட்டியிருக்குன்னு அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து டெரக்கோட்டா பீட்ஸ் வந்து ஒரு 2 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து வேஸ்டான கிளேயில் நான் ரெடி பண்ணது. இதுக்காக ஸ்பெஷலாலாம் நான் பீட்ஸ் ரெடி பண்ணல. சும்மா இருந்த பீட்ஸில் 2யும் எடுத்து இந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்ட வச்சுருக்கேன். எப்படி ஒட்டுதுன்னு செக் பண்ணுறதுக்காக தான் இது. இதுவும் ஒட்ட வச்சாச்சு. இதுவும் நம்ம காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக க்ளூ எடுத்து ஒரு கார்ட்போர்டில் போட்டுட்டு அதில் வந்து ஒரு மிரர் ஒட்ட வைக்கிறேன். மிரர் வந்து எப்படி ஸ்டிக் ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக. இது வந்து ஒரு ப்ளேவுட்லான ஒரு ஃப்ளவர் மாதிரி இருந்துச்சு. இதுலேயும் நம்ம வந்து இந்த க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு ப்ளேவுட்டில் ஃப்ளவர் வைக்கிறேன். ப்ளைவுட்டில் இது எப்படி ஒட்டியிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இது. இப்போ இது காயட்டும். இப்போ இன்னொரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேங்க. அந்த கார்ட்போர்ட்லேயும் இந்த க்ளூ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது இன்னொரு கார்ட்போர்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த கார்ட்போர்டில் தான் இதை ஒட்ட வைக்க போகிறேன். கார்ட்போர்டில் இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக தான். இப்போ இதையும் ஒட்ட வச்சிடலாம். இப்போது இந்த கார்ட்போர்ட்லேயே ஒரு ஓரத்தில் மறுபடியும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் பேப்பர் தான், சாதாரண பேப்பர் தான் ஒட்ட வைக்க போகிறேன். பேப்பர்லேயும் இது எப்படி ஒட்டுதுன்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக. இப்போ பேப்பர் ஒட்ட வச்சிடலாம். இது எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போது இன்னும் கொஞ்சம் க்ளூ எடுத்து ஆப்போசிட் சைடில் பேப்பர் ஒட்டியிருந்ததுக்கு ஆப்போசிட் சைடில் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து உடன் ஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்து ஒட்டி வைக்க போகிறேன். உடன் ஸ்டிக்ஸும் நம்ம ஒட்டியாச்சு. இதில் எந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து மறுபடியும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன்.
பிளாஸ்டிக்கில் வந்து இது ஒட்டலைங்க. பிளாஸ்டிக்கில் வந்து நான் ஒட்டி பார்த்தேன், வாளி அந்த மாதிரி இதிலலாம் ஒட்டி பார்த்தேன். நைலான் பிளாஸ்டிக் இதிலலாம் ஒட்டலை. ஒட்டுது, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் ஒட்டலை. இப்போ வந்து இந்த க்ளூ அப்ளை பண்ணியிருந்ததில் நான் வந்து த்ரெட் ஒட்ட வச்சுக்கிறேன். ஏன்னா சில்க் த்ரெட்டு இந்த மாதிரியெல்லாம் நம்ம த்ரெட்டில் பண்ணும்போது தேவைப்படும் அப்படின்னு நினச்சி இதில் ஒட்ட வச்சேன். இது நல்லா காயட்டும். இப்போது இந்த ப்ளைவுட்டில் நம்ம ஒட்ட வச்சது சூப்பராக ஒட்டிருச்சு, பிரிக்கவே முடியல. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த க்ளூ ப்ளைவுட்டில். அதே மாதிரி தான் டெரக்கோட்டா, ஏர் ட்ரை டெரக்கோட்டா கிளேயில் நான் ஒட்ட வச்சுருந்தேன், அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. கார்ட்போர்டில் ஒட்ட வச்சுருந்ததும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, பிரிக்கவே முடியல என்னால். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருந்தது. சூப்பராக ஒட்டியிருந்தது. அடுத்ததாக பேப்பரை பிரித்து பார்க்கலாம். பேப்பர்லேயுமே சூப்பராக ஒட்டியிருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கு. அடுத்து உட்டன் ஸ்டிக்ஸு, இதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. வுட்டில், ப்ளைவுட்டில், அப்புறம் வந்து கார்ட்போர்டில் எல்லாத்துலேயுமே சூப்பராக ஒட்டியிருக்குது. நைலான் பிளாஸ்டிக்கில் சரியாக ஒட்டலை. இப்போ இந்த உட்டன் ஸ்டிக்கை வந்து என்னால் கையால் பிரிக்க முடியல, அதனால் வந்து ஒரு சிசர் வச்சு நான் பிரிச்சுக்கிறேன். அது மாதிரி ஸ்டோன்ஸ் நான் ஒட்ட வச்சுருந்தேன் கொஞ்சம், அதுலேயுமே சூப்பராக ஒட்டியிருந்தது. மிரர் நல்லா ஒட்டியிருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து ஒரு சங்கு மாதிரி இருந்துச்சு, அதையும் எடுத்து ஒட்ட வச்சு பார்த்தேன், அதுவும் ஓரளவுக்கு ஒட்டியிருந்தது. த்ரெட்லையும் சூப்பராக ஒட்டியிருந்துச்சு. இது வந்து காட்டன் த்ரெட்டு தான், இதை ஒட்ட வச்சுருந்தேன், நல்லாவே ஒட்டியிருந்தது. பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, சூப்பராக ஒட்டியிருந்துச்சு. இந்த க்ளூ வந்து நீங்கள் ஓப்பனில் வைக்கக்கூடாது. ஒருவேளை இது உங்கள் கையில் பட்டுச்சு அப்படின்னா சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு சுடு தண்ணியில் நீங்கள் கை கழுவுனீங்கன்னா அது போயிடும். இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஒட்ட வச்ச அந்த சிரட்டையில் ஒட்ட வச்சுருந்தது தேங்காய் சிரட்டையை பிரித்து பார்க்கலாம். பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, நல்லா ஒட்டியிருக்கு, ஆனாலும் பிரித்தாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான ஹோம்மேட் க்ளூ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு கட்டாயமாக இது நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, இல்லைனா அது வீணாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரெவாசார்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.